ஜாதகத்துல சூரியன் பாதித்திருந்தாலும், சூரியன் நீச்ச வலிமையில இருந்தாலும், மிக குறைந்த பாகையில இருந்தாலும், கேதுவோட மிக நெருக்கமான அமைப்பிலேயோ, ராகுவோட நெருக்கமாக சேர்ந்து கிரகண அமைப்புகள்ல இருந்திருந்தாலோ, அவங்களுக்கு நிரந்தரமான வேலை அமைப்பு பெரும்பாலும் கிடைத்திராது. ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் சில சங்கடமான அனுபவங்களை சந்தித்து, அந்த வேலையிலிருந்து அவங்க வெளியேறக்கூடிய அமைப்புகள், வேறு விதமான அமைப்புகளை தேடக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்கும். இன்பில்ட்டா அவங்களுக்கு ஆளுமை திறன், நிர்வாகத்திறன், சுயமா சிந்தித்து செயல்படக்கூடிய யோசிக்கும் தன்மை என அனைத்து விஷயங்களும் அவங்களுக்கு இன்பில்டாவே இருந்தாலும் அவங்களால ஒரு இடத்துல தன்னை ப்ரூவ் பண்ணுறதுக்காக அதிகம் மெனக்கட வேண்டியிருக்கும். போதுமான வாய்ப்புகள் கிடைப்பது கிடையாது. கிடைத்த வாய்ப்புகள் அவங்களுடைய மனநிலைக்கும் அவங்களுடைய தேடலுக்கும் சரியானதாக இருக்காத பட்சத்தில் அவங்க அந்த வாய்ப்புகளை அவங்களாவே நழுவ விடுவாங்க. இதுதான் சூரியன் பாதித்திருக்கும் போது அவங்களுக்கான அங்கீகாரத்தை பெறணும் அப்படிங்கிறது சுயமா தேடணும், இன்னொருத்தருக்கு கீழே செயல்பட வேண்டாம் அப்படிங்கிற முடிவுகளை அவங்க தன்னிச்சையாக எடுக்கிறதும் உண்டு. இதை தவிர்த்து குருவும் 2ஆம் அதிபதியும் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவங்களுக்கு வருமானம் பெறக்கூடிய நிரந்தரமான ஒரு நிலையான வேலை அமைப்பும் கிடைக்கிறது கஷ்டம். ஸோ உங்கள் ஜாதகத்தில் முதல்ல சூரியன் எந்த நிலையில் இருக்காரு, அவர் எந்த கிரகங்களோடு சேர்ந்து இருக்காரு, அவர் பாதிக்கப்பட்டிருக்காரா, வலிமையாக இருக்காரா அப்படிங்கிற விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய மனநிலையை அதற்கேற்ற மாதிரி மாற்றிக்கொண்டால் உங்களுடைய தேடலுக்கு ஏற்ற நிலையான நிரந்தரமான ஒரு அங்கீகாரம் நிறைந்த வாழ்க்கை அமைப்பு கிடைக்கும்.